டெய்லி இன்றைக்கி என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரோட மனசுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடக்குங்க. அதே போல் தான் இட்லி தோசை சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் வைக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இருக்கிறவங்க கேட்கும்போது என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான கேப்சிகம் மசாலா வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுனா சொல்ல போகிறேன். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி 2 ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பழுத்த நாட்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போது முந்திரி பருப்பு நான் ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். முந்திரி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதை பொரிய விடுங்க. எண்ணெயிலேயே உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா மசாலா கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டையும் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்க அளவு தான் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மிக்ஸி ஜார் அலசின தண்ணி, அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே கல்லுப்பு தான் ஆட் பண்ணுவேன். கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது. அதில் தான் அடல்ட்ரேஷன் இல்லை. அடல்ட்ரேஷன் இல்லைன்னு சொல்கிறத விட அடல்ட்ரேஷன் கம்மின்னு சொல்லலாங்க. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் கிரேவி நல்லா ஒரு 80% அளவுக்கு ரெடியாகி வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரீன் கேப்சிகம் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, எந்த கலர் கேப்சிகம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மறுபடியும் வேக விடுங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு நல்லா கிரேவி ரெடியாகி வந்துடும். நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா கசூரி மேத்தி லீவ்ஸ் இந்த மாதிரி கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கசூரி மேத்தி லீவ்ஸுன்றது ஒன்றுமே இல்லைங்க, காஞ்ச வெந்தயக்கீரை தான். நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கேப்சிகம் கிரேவி என்னோட ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி கூட தான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் நார்மல் சப்பாத்தி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.